தமிழகத்துல கடந்த 7 நாட்கள் நடத்தப்பட்ட சிறப்பு சோதனையில ரவுடிகள் மற்றும் குற்ற செயலில் ஈடுபட்ட 822 பேரை கைது செய்துள்ளதாக தமிழக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் மற்றும் சமூக விரோதத்திற்கு எதிரான இந்த சிறப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் சட்டம் மற்றும் ஒழுங்கை பராமரிக்கும் நோக்கில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இவை எடுக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 8/7/2026 முதல் 14/7/2026 வரை சரித்திர பதிவேடு ரவுடிகள் மீது மாநிலம் முழுவதும் தொடர்ச்சியான கண்காணிப்பு மற்றும் சோதனை நடத்தப்பட்டதாகவும் இந்த நடவடிக்கையின் போது 22,519 சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் ரவுடிகள் உள்ளிட்டவரை சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அவர்களில் 822 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல NBW வாரண்ட் சொல்வாங்க, பிணையில் வர முடியாத பிடியாணை நிறைவேற்றும் நடவடிக்கையாக 2648 பிணையில் வர முடியாத பிணையாணைகள் நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும் நிலுவையில் உள்ள ஜாமீனில் வர முடியாத பிடியாணைகள் நிறைவேற்றுதல் மற்றும் தலைமறை குற்றவாளியை கைது செய்வது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாநிலம் முழுவதும் மாநகர காவல் ஆணையர்கள், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள், சிறப்பு பிரிவு அதிகாரிகளுக்கு சரித்திர பதிவேடு குற்றவாளிகள், குற்ற குணத்தால் தொடர் குற்றவாளிகள் மற்றும் சமூகத்தின் மீது தொடர்ந்து கண்காணிப்புகளை மேற்கொள்ளவும் தடுப்பு நடவடிக்கை மேற்கொள்ளவும் உத்தரவிடப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.